நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தினசக்தி டிவி. புதுக்கோட்டை மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதிகள். 1 திருமயம், 2 ஆலங்குடி, 3 அறந்தாங்கி, 4 புதுக்கோட்டை, 5 விராலிமலை, 6 கந்தர்வக்கோட்டை. மேற்கண்ட தொகுதிகளுக்கான திமுக கூட்டணி உத்தேச வேட்பாளர் பட்டியல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதியில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான மாண்புமிகு திரு எஸ். ரகுபதி போட்டியிடுவது உறுதி. அதேபோல் ஆலங்குடி தொகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு சிவவி மெய்யநாதன் மீண்டும் களத்தில் இறங்குகிறார். கூட்டணி கட்சியான அறந்தாங்கி தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் மகனும் தற்போதைய அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.டி. ராமச்சந்திரன் மீண்டும் களம் காணுகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைநகரான புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் போட்டியிட கடும் போட்டி நிலவுகிறது. தற்போதைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மருத்துவருமான மாநில திமுக அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை தலைவருமான திரு வை. முத்துராஜா மீண்டும் களம் காண தலைமையை நாடியுள்ளார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான திரு கே. செல்லப்பாண்டியன் புதுக்கோட்டை தொகுதி தனக்குத்தான் வேண்டும் என்று தலைமையிடம் விருப்பம் தெரிவித்துள்ளார். எனவே மாவட்ட செயலாளர் கே. செல்லப்பாண்டியனுக்குத்தான் சீட்டு என்று பெரும்பாலான திமுகவினர் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் மாநில திமுக அயலக அணி செயலாளர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு எம். அப்துல்லா புதுக்கோட்டையில் போட்டியிடப் போவதாக பரவலாக பேசப்படுகிறது. மேலும் புதுக்கோட்டை மாவட்ட விவசாய அணி அமைப்பாளரும் 1998 கிளை கழக செயலாளராகவும் 2007 மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளராகவும் இருந்து பல்வேறு கட்சி கூட்டங்கள், சிறிய நிகழ்ச்சிகளையும் பொதுமக்கள் சம்பந்தமான போராட்டங்கள் ஆகியவற்றில் பங்கு கொண்டு கடந்த 2 வருடமாக மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக பொறுப்பேற்று டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் சம்பந்தமான அனைத்து போராட்டங்களிலும் கட்சியின் தலைமையை ஏற்று போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவரும் பொதுமக்களிடம் பரிச்சயமானவரும் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்பாரிவள்ளல். இவர் முன்னாள் பால்வள தலைவர் திரு பொன்னுச்சாமியின் மகனாவார். இவர் ரகுபதியின் தீவிர ஆதரவாளரும் கூட. இவரும் தனக்கு சீட்டு வேண்டும் என்று தலைமையை நாடியுள்ளார். எது எப்படி இருந்தாலும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ். ரகுபதி மகனும் மாநில மருத்துவர் அணி இணை செயலாளருமான டாக்டர் அண்ணாமலை ரகுபதி போட்டியிடப் போவதாகவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. அண்மையில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த புதுக்கோட்டை இளைய மன்னனும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேனாள் நகர்மன்ற தலைவருமான திரு கார்த்திக் தொண்டைமானுக்குத்தான் சீட்டு வழங்கப்படும் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. விராலிமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மும்முனை போட்டி நிலவுகிறது என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் மூத்த முன்னோடியும் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை தலைவரும் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான விராலிமலை திரு த. சந்திரசேகரன் போட்டியிடுவார் என்றும் இவர் தலைமைக்கு மிகவும் நெருக்கமானவர், இவருக்குத்தான் சீட்டு கிடைக்கும் என்றும் திமுகவினர் கூறுகின்றனர். அதே நேரத்தில் ஏற்கனவே போட்டியிட்டு தோல்வியுற்ற தென்னலூர் திரு பழனியப்பன் தற்போதைய ஒன்றிய செயலாளர், மீண்டும் அவரே இத்தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் மூத்த ஒன்றிய செயலாளர் திரு கே.எஸ். சந்திரனும் போட்டியிடுவார் என்றும் இவர் தலைமையை நாடி தனக்குத்தான் சீட்டு வேண்டும் என்று கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திரு மா. சின்னத்திரையை போட்டியிடுவார் என்றும் தெரிகிறது. இதற்கிடையில் திமுகவிற்கு கந்தர்வக்கோட்டை தொகுதியை ஒதுக்கும் பட்சத்தில் மாநில திமுக இளைஞர் அணி துணை தலைவரும் கவிஞருமான கவிச்சுடர் கவிதை பித்தனும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் மேனன் மாவட்ட திமுக துணை செயலாளர் கீரை தமிழ்ச்செல்வன் மகனுமான திரு கீரை தமிழ்ராஜா இருவருக்கும் கடும் போட்டி இருக்கும் என்று கூறப்படுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.